இன்னைக்கு ஃப்ரான்ஸ்ல கிடைக்கிற நம்ம ஊர் கீரை வகைகள் பத்தி தான் பார்க்க போறோம். இது நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கொல்லி. இங்க சொரக்காய், ஸ்குவாஷ், தமிழ்ல எனக்கு தெரியல சாரி, அப்புறம் பூசணிக்காய் இதுதான் மோஸ்ட்லி பயிரிடுவாங்க. ஆனா அந்த பயிருக்கு நடுவுல தானா முளையிற நம்ம ஊர் கீரையை பார்க்கலாம் வாங்க. இது முளைக்கீரை, இது சக்கரவர்த்தி கீரை, அப்புறம் பருப்பு கீரை. இங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சக்கரவர்த்தி கீரை கீரைக்கெல்லாம் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூட்டு வலிக்கு, ரத்த சோகை, மலச்சிக்கல், அப்புறம் வயிற்றுப்புண் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, எலும்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இங்கே தானாகவே முளைஞ்சு வர்றது, யாரும் பயிர் வச்சு வர்றது கிடையாது. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்க ரோல ஃபுல்லாக சுரக்காய் தான் போட்டிருக்காங்க. ரவுண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் சுரக்காய் செடி. இதுக்கு நடுவில் தான் இந்த கீரைலாம் முளைச்சிருக்கு. இதை பற்றி தெரிஞ்ச ஒரு சில தமிழ்காரங்க இந்த ஊர் நிலத்தோட ஓனர்ஸ் கிட்ட கேட்டு பறிச்சுட்டு போய் தமிழ் கடையில் வித்துடுவாங்க. கடையில் ஒரு கத்தை 2 இல்லை 3 யூரோ, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 200 ரூபாய் இல்லைன்னா 300 ரூபாய் வரும். ஆனால் எங்கள் மாமியாருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுனால அவங்களே இந்த கொல்லிக்காரங்க கிட்ட கேட்டு எங்கள் வீட்டுக்கு தேவையான கீரையை சம்மர் சீசன் ஃபுல்லாக, அதாவது ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் எல்லா வாரமும் இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை பறிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் இங்கே குளிர், அப்போ கீரை எதுவும் கிடைக்காது. அதோட ஏப்ரலில் முன்னாடி வருஷம் விழுந்த விதையில இருந்து மறுபடியும் தானாகவே கீரை முளைக்க ஆரம்பிக்கும். ஃப்ரான்ஸில் வெள்ளைக்காரங்களுக்கு இந்த கீரை பற்றிலாம் தெரியாது. அவங்க அப்படியே ஏர் ஓட்டி விட்டுடுவாங்க. அதனால் நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க கேட்டோம்னா. அது மட்டும் இல்லை, 2019 தான் பருப்பு கீரை நல்லதுன்னு இந்த ஒரு நியூஸ் சேனலில் போட்டதை நான் பார்த்தேன். இங்கே இருக்கிற மக்களுக்கு சாப்பிடுங்க, இது ரொம்ப நல்லதுன்னா இப்போ நியூஸ் சேனலில் இதை பற்றி விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க. அதை பற்றி 2024 கூட ஒரு ரேடியோவில் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அதோட விழிப்புணர்வை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுதான் நம்மளோட பெருமை. சரி, ஓகே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு கொஞ்சம் கீரை எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இங்கே முக்கியமாக மணத்தக்காளி கீரையும் வரும். ஆனால் அது ஜூலை எண்டில் தான் வரும். அதை ஜூலை இல்லைன்னா ஆகஸ்ட்டில் நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.